இங்கே அவர் தொலைச்ச 1 கோடி ரூபாய் செக்கை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு டிடெக்டிவ் கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. அந்த டிடெக்டிவ் ஆபீஸை காலி பண்ண போற நேரத்துல வந்திருக்கீங்களேன்னு சொல்றாரு. இதை கேட்ட இவருமே அந்த டிடெக்டிவ் கிட்ட அந்த செக்ல தான் என் வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்ல அவருமே மனசு மாதிரி சரின்னு சொல்லிடுறாரு. சோ இப்போ இந்த டிடெக்டிவ் ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர்னு போய் சொல்லி ஒரு போன இடத்துக்குலாம் போய் விசாரிச்சு பாக்குறாங்க. ஆனா எங்க போய் விசாரிச்சாலும் அவர் செக்கை எந்த இடத்துல தொலைச்சாருங்கிறத கண்டுபிடிக்கவே முடியல. அந்த டிடெக்டிவ் அவர்கிட்ட என் ஒய்ஃப் ஒரு சைக்காட்டிஸ்டா இருக்காங்க, அவங்கள போய் பாருங்க ஏதாவது க்ளூ கிடைக்குன்னு சொல்றாரு. சோ இப்போ இவருமே அந்த டிடெக்டிவ் சொன்ன இடத்துக்கு போய் பாக்குறாரு. ஆனா அப்ப கூட அவர் செக் எங்க மிஸ் பண்ணாருங்கிறது அவருக்கு தெரியவே வர மாட்டேங்குது. இதனால அந்த டாக்டருமே உங்க மைண்டை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போய் உங்களுக்கு பிடிச்சத பண்ணிட்டு நாளைக்கு மறுபடியும் வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்றாங்க. இதை கேட்ட அவருமே வீட்டுக்கு வந்து நைட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு அவருக்கு பிடிச்ச படத்தை பாக்குறாரு. அடுத்த நாள் காலையில சீக்கிரமா இருந்துருச்சு அந்த டாக்டர் பாக்குறதுக்காக கிளம்புவாரு. அப்பன்னு பார்த்து கரெக்டா அவரோட ஒய்ஃபுக்குமே இந்த விஷயம் தெரிய வர உங்களால ஒரு செக்க கூட ஒழுங்கா பாத்துக்க முடியாதுன்னு சொல்லி அவரை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிடுறாங்க. இவருமே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸுமே ஒய்ஃப் ஒரு வீடியோ போட்டிருக்கான்னு சொல்லி காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த வீடியோவில் ஒரு செக்க கூட ஒழுங்கா பாத்துக்க தெரியாத முட்டாள்னு சொல்லி அவங்களே அவங்க ஹஸ்பண்ட கேவலமா பேசியிருக்காங்க. அடுத்த நாள் காலையில அந்த டிடெக்டிவ் கால் பண்ணி செக் காணாம போன அன்னைக்கு நீங்க என்னென்னலாம் பண்ணீங்களோ அது ஒரு வீடியோ எடுத்து அனுப்புங்கன்னு சொல்றாரு. சோ இப்போ இவருமே கடைசியா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் போன இடத்துக்குலாம் போய் அதை ஒரு வீடியோ எடுத்து அனுப்புறாரு. இப்போ அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த டிடெக்டிவ்மே அவர் எல்லா பொருளையும் ரெகுலரா அவரோட சீட் கவர்ல வைக்கிறத பாக்குறாரு. சோ இப்போ இவருமே யோசிச்சு பார்க்கும்போது அந்த அன்னைக்கு அந்த செக்கை அவர் சீட் கவர்ல வச்சது ஞாபகம் வருது. அவருமே வேகமா கீழே போய் பாக்குறாரு. பார்த்தா செக் அந்த வண்டி கவர்ல இருக்காது. ஆக்சுவலா இவர் அவரோட வண்டி மாதிரி இருக்க வேற ஒரு வண்டியில தான் அந்த செக்கை வச்சிருப்பாரு. சோ உடனே வேகமா அந்த வண்டி நின்ன இடத்துக்கு போய் சிசிடிவியை செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அப்பவுமே அவங்களுக்கு எந்த க்ளூவுமே கிடைக்கல. இவருமே செக் திரும்ப கிடைக்காதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் கால் பண்ணி செக் எங்க கிட்ட இருக்கு வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. இவங்களுமே வேகமா போய் பாக்குறாங்க. பார்த்தா ஹேண்டிகேப்டா இருக்க ஒரு பொண்ணு தான் அந்த செக்கை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட கொடுக்குறாங்க. ஆக்சுவலா அந்த வண்டி அந்த பொண்ணோட அப்பாவோட தான் இருந்திருக்கும். இவங்களுமே அவரோட வைஃப் போட்ட அந்த வீடியோ வச்சு தான் இவரவே கண்டுபிடிச்சிருப்பாங்க. சோ இப்போ இவருமே கடைசியா அந்த பணத்தை எடுத்து கஷ்டப்படுற அந்த பொண்ணுக்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டு மீதி இருக்க பணத்துல அவரோட ஊர்ல ஒரு நிலத்தை வாங்கி விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த மூவியோட பார்ட் 1 பார்க்காதவங்க கீழே இருக்க ப்ளே பட்டனை தொட்டு மறக்காம பாத்துருங்க.